ஏடிஎம்கேல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அவங்க கொஞ்சம் கட்சி தான். என்ன அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு இன்னும் எதுவுமே தொடல. பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்குமே எத்தனைங்கிற முடிவுக்கு அவங்க வரல. இதுல யாரு மேஜர் பார்ட்னர் யார் மைனர் பார்ட்னர்ங்கிற முடிவும் அங்க வரல. அப்படி இருக்கிற போது நீங்க அவங்களையும் எங்களையும் அது இடியாப்பா சிக்கல். அதையே எங்களோட சேர்த்து கொண்டு வர்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சுமூகமா தான் பேசுவோம். யாரையும் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் சரியான பாதையில் தான் இந்த கூட்டணியை கொண்டு செல்வார். தொடர்ச்சியா தாவேகாவோட கூட்டணிக்கு திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா காங்கிரஸ் சார்? திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடக்குது. அது இதுல எல்லாமே அவங்கவுங்க கப்சாவா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கும். இது அரசியல் கட்சி. இங்க அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். அதனால அவங்க அரசியல் அந்தஸ்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தொடர்ந்து சொல்றது காங்கிரஸோட வேல்யூ காவேக்கா புரிஞ்சிருக்காரு, விஜய் புரிஞ்சிருக்காரு. ஆனா திமுக புரிஞ்சிருக்காங்க. விஜய் கிட்ட யாரும் வரல, அதனால வேல்யூ புரிஞ்சிருக்கலாம். அவ்வளவுதான். ஆள் இல்லாத வீட்டுல போய் என்ன வேணாலும் கொண்டாடலாம். அதை பத்தி இல்ல. ஆள் இல்லாத வீடு அது. முதலமைச்சர் 2000 விழுப்புணர்வில் உள்ள மக்களுக்கு 2000 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம எப்படி பார்த்தோம்? இது தேர்தலுக்காக முன்னெடுத்து கொடுத்திருக்காங்க ஒரு விமர்சனம் தொடர்ந்து சார். எது கொடுத்தாலும் மக்களுக்கு கொடுக்கிற படம் தான் அவங்களுக்கு போய் சேருது. தேர்தல் தேதியே அறிவிக்கல. என்ன ஏற்கனவே எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது அவங்க டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. பணத்தை எல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. சாதனைகளை செய்துதான் ஓட்டு வாங்க முடியும். எங்களுடைய சாதனைகள் மக்கள் மனதில் இருக்கின்றன. எனவே அதன் மூலமாக நாங்கள் ஓட்டு வாங்க முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.